இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னால் சிலை வச்சிருக்கிறேன். கிழமை இருந்தோம் இருக்கா செல் வந்து அந்த இருந்த கோயிலில் விழுந்து போச்சு. காங்கேசந்துர புகையிரத நிலையத்தில் ஒன்று பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது வந்து சரக்கு ரயிலா பாடசாலை. இந்த பாடசாலை வந்து நான் ஆரம்பத்தில் படித்த பாடசாலை. சரியோ இதில் தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு அண்ணா இந்த தொழிலுக்கு போகிறது வந்து தான் எங்களுக்கு ஒழுங்கான இடங்கள் இல்லை தான். இப்போ தொழிலுக்கு போடுவார் என்ன இன்றைக்கு நண்டு தான். அதாவது யுத்த சூழ்நிலை காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டியிருந்தது. இந்த இடம்பெயர்வு விண்மீன் விளையாட்டுக் கழகம் எங்களுக்கு தொழில்களும் இல்லையோ, கொஞ்சம் கஷ்டத்தால் நாங்கள் அப்படியே. இதுக்கு வந்து 45 வீடுகள் வந்து மீள் குடியேற்றம் செய்யப்பட்டது 2020 21 அப்படிதான் வந்த நீங்கள் கொண்டு போனது படி இருக்குது படப்படண்டு. ஆனால் அந்த ஏதாவது தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா பலாலியில் நிற்கிறோம். இன்றைக்கு பலாலியை தான் சுற்றி ஒரு காலனியாக பதிவேற்ற போகிறோம். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளின் பின் பார்த்தீங்கன்னா பலாலி வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி 90ஆம் ஆண்டு இடப்பெயருக்கு பின் வந்து பலாலி கிராமம் இப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு காட்டப்போம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அறிக்கையில் எங்களோட யாழ்ப்பாணம் தான் டூரிஸ்ட் பிளேஸில் 2வது இடமா இருக்கா சொல்லினா அதில் நான் கணக்க வீடியோக்கள் போட்டிருக்கேன். யாழ்ப்பாணத்தில் வந்து எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கலாம்லாம் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பலாலி வந்தாலும் பலாலியை சுற்றி பார்க்கலாம். பலாலியில் கடற்கரையில் இருக்கு, மீன்கள் வேண்டி சமைச்சு சாப்பிடலாம். காலையை திறந்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. காலையை திறந்து பாருங்க, காலைக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விழான் கோயிலடிக்கிட்ட வந்துடும். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீடுன்னு எழும்பி கொண்டிருக்கு. ஆனால் இந்த வீட்டிலே ஒரு சர்ச்சையும் இருக்குது. இது வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் பிரபலியமானவற்ற வீடுன்னு கூறுகிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் விழான் பிள்ளையார் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இந்த விழான் பிள்ளையார் ஆலயம் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த விழான் ஆலயத்தின் வரலாறு தெரிஞ்ச நீங்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்க. இந்த ஆலயத்தின் தேர்முட்டி உங்களுக்கு நினைவு யாராருக்கு வருமன்றதையும் கூறுங்க. இந்த தேர்முட்டியில் சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கூறுவார்கள். அது என்னென்று எனக்கு தெரியாது. அப்படி யாரும் தெரிஞ்ச உறவுகள் இருந்தால் மறக்காமல் கொமெண்டை போட்டு விடுங்க. இப்படியே நாங்கள் இதால் போனோம்டா கொண்டு வந்து உயரப்பெல்லாம் போகுது. கொண்டு இதால் போய் இந்த ரோட்டெல்லாம் போனோம் விழான். இப்படி நேராக போனால் ஒன்று மாதகள் ரோட்டுக்கு எட்டும், அதாவது இளவாலைக்கு போகும். மற்றது பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை பண்டத்தெருப்பு பிரதான வீதி. நாங்கள் அந்த வீதியாக தான் போகிறோம். தெல்லிப்பளை பண்டத்தெருப்பு பிரதான வீதியாக தான் போகிறோம். இந்த மோட்டார் சைக்கிள் பயணத்தை பார்க்க இந்த துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்கிறது நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, கனதுர முறையில் அது மற்றது இரவெல்லாம் நல்ல நித்திர வரும் வேண்டாம். நாங்கள் உடம்புல இருக்க எனர்ஜியை வந்து விட்டுத்தான் சைக்கிள் ஓடுறோம். அப்போ வந்து இரவெல்லாம் நல்ல நித்திர வரும். முடிய எழும்பேக்க சிலவில் 6 மணி கூட ஆகுது. இல்லாட்டி பழமையாக 4:30 அந்த நேரம்லாம் எழும்பிடுவேன். காலனி திறந்து பாருங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட எங்கே வந்துட்டோம்னா நகுலேச்சரம் போகிற ரோட்டு, அதாவது இளவாலை என்ன கூறுறார்கள் இந்த துண்டுக்கான் நிற்கிறோம். இனி அப்படியே தெல்லிப்பளை சந்தி போய் அப்படியே பயணத்தை தொடங்க போகிறோம். அளவட்டிக்கு வந்துட்டோம். இந்த அளவட்டியில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாடுகளுக்கு தண்ணி வைக்கிற தொட்டியை நினைக்கிறேன். வெள்ளை பழங்கி கல்லால் செய்யப்பட்ட தொட்டி. அளவட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்காயலாக கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கோயில் கைவிடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா ஒரு பிரபல்யமான பாடசாலை தெல்லிப்பளையில் இருக்குது. எந்த பாடசாலை என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து தெல்லிப்பளை மகஜன கல்லூரியில் நிற்கிறோம். இந்த கல்லூரியில் படித்தவங்கள உறவுகள் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு கொமெண்டை போட்டுவிடுங்கோ. அது மட்டும் இல்லை, தெல்லிப்பளைன்ற புல் வீடியோ நான் போடுவேன். அப்போக்கே இந்த கல்லூரின்ற வீடியோலாம் வரும். இப்போ நாங்கள் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு வந்துட்டோம். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரி பார்த்திங்கன்னா தெல்லிப்பளை சந்தியில் இருக்குது. இப்போ இதால் தான் இப்படி நாங்கள் நேராக போகிறோம். நேராக போகிறோமோ இல்லாட்டி கேகேஸால் போய் போகிறோம்னு தெரியாது. மறக்காமல் யூனியன் கல்லூரியில் படித்தவங்கள உறவுகள் நீங்கள் கொமெண்ட் போடுங்க. நீங்கள் கொமெண்ட் போட்டால் தான் தெரியும் நீங்கள் இங்கே எல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு சொல்லி. தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் பிரதான வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கம்பீரமாக. இதில் பார்த்திங்கன்னா தந்தை செல்வாண்ட முன்பள்ளி இருக்குது, தொடக்க முன்பள்ளி. இந்த முன்பள்ளியில் படித்த உறவுகள் இருந்தால் மறக்காமல் ஒரு கொமெண்டை போடுங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பெட்டி, அந்த காலத்தில் பெட்டியில் பயன்படுது. அந்த பெட்டியில் தான் இப்போ கடலோட தரீனம் அதில் பேப்பர் வச்சு இன்றைக்கு ஏற்ற தலையில் மிளகாய் அரைச்சிடாண்டா 3ஆவது தலையில் தான் மசாலா அரைச்சி விட்டேன். இந்த அவர் தான் முழிச்சிலாவும்
மற்றது களைச்சி போய் வந்த நாங்கள் அப்போ பிளேன் டீயும் கடலை வடையும் பண்ணி தந்தவன். ஒவ்வொரு நாளைக்கு நேற்று வந்த விதுவுண்ட இலையில் மசாலா அரைச்சி நாங்கள் இன்றைக்கு வந்து 3வது இலையில் மசாலா அரைச்சிட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தரை பிடிச்ச வீடியோ எடுக்க மசாலா அரைச்சிட்டேன்டா. சரி என்னண்டா கடலை வடை வந்து உண்மையிலே எனக்கு பிடிச்சது வந்து கடலை வந்து மேலே இருக்கணும். அப்போ அதை கடிக்க வந்து அந்த நுறக்குன்றதுல தான் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் மாவை அரைச்சாச்சு, ஆனால் நல்லா உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ நாங்கள் மாவட்டப்புறம் கந்தசுவாமி ஆலயத்தால் போய்கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மோனாசிட்ட காசு பறித்து கச்சான் வண்டி சாப்பிட்றது கச்சான் வண்டி கொண்டு போய்கொண்டிருக்கோம். வேண்டாம் போக போக வாய்க்கும் ஏதாவது வேலை கொடுப்போம்னு சொல்லி வேண்டிக்கொண்டு வரோம். இங்கே வெளில வார இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காங்கேசந்துறை ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ காங்கேசந்துறை ஜங்ஷனால் அப்படியே போக போகிறோம். காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கோ. பலாளி பலாளி எப்படி இப்போ இருக்குன்றலாம் காணொலியாக காட்ட போகிறோம். திருச்சியன் பிறந்த நாளுக்கு 3 திருச்சியன் காலிலேயே போட்டோம். அதனால் நான் ஓடியாண்டேக்கு அவன் நடந்து தான் வரான். அங்கேருந்து வரைக்கையும் கரியரண்ட சைக்கிளில் வந்து இந்த கச்சானை வச்சுட்டு வர்றதுக்கு கச்சானை கொண்டு சாப்பிட்டு கொண்டு தான் வரான். இந்த 3 இப்படி நடந்து வர்றதை பார்த்து இந்த பேக்கையெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி முடிஞ்சாரும் கொமெண்ட் பண்ணுங்கோ. கட்டதுறையா இல்லை இந்த கைப்பிள்ளையான்னு பார்ப்போம். பலாளியில் பாருங்க கிளி இப்போ பறந்து கொண்டிருக்குது. காங்கேசந்துறை புகையிரத நிலையத்தில் ஒன்று பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இது வந்து சரக்கு ரயிலாம். இப்போ சரக்கு ரயில் போகுது, பயணிகள் ரயில் இனி தரம் வரப்போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் அங்கே சிங்கள உறவுகள் வந்திருப்பினோம் இங்கே சுற்றி பார்ப்பதற்கு. இப்போ வந்துட்டு திருப்பி இன்றைக்கு புகையிரத்தில் போயினோம். பலாளி வீதியால் போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்கணும். யார்கிட்ட வீடுன்னு தெரியாது, தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறாங்க நம்ம கொமெண்டோட தட்டிவிடுங்க. இப்போ நாங்கள் இந்த பகுதிக்கு வாரம். இந்த பகுதியிலெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்குது காணிகள். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் அந்த மேல்மாடி வீடுகள் கட்டி கொட்டல்களுக்கு குடிக்கிறோம்னு நினைக்கிறேன் உரிமையாளர்கள். இது வந்து ஊரணி கனிஷ்ட வித்தியாலயம். இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க உறவுகள். இப்போ நாங்கள் இதால் தான் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த சர்ச் எல்லாம் நான் வந்து வீடியோ எடுத்தினான். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பலாளிலேருந்து ஒரு ஆள் எங்களோட உறவரால் அதாவது கபடி போட்டியில் தேசியம் போனவர். அவரையும் சந்திக்க வாய்ப்பு கிடைஞ்சால் சந்திப்போம். இதால் இப்படியே போய் இந்த ஊரெல்லாம் வீடியோ எடுத்துக்கொண்டு அப்படியே நாங்கள் திரும்பி வந்து இப்போ இந்த நாளைக்கு போய் கடற்கரையம் எடுத்து இது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக அமையும். இந்த பலாளியை பற்றி முழுக்க ஒரு வீடியோவாக பதிவேற்ற போகிறோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். என்ற இதெல்லாம் புது வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு தான் இங்கே வந்து ஆக்கள் திருப்ப வந்து இருந்திருக்கணும். இது வந்து 2023ஆம் ஆண்டு வீட்டு திட்டமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரணில் ஆட்சியில் இருக்க கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணப்பட்டு ஆக்கள் வந்து இங்கே மீள்குடியேற்றமாக இருக்கணும். இதில் கோயிலெல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. நான் இதெல்லாம் கதைச்சி ஒரு வீடியோவாக பதிவேற்ற ஃபுல் வீடியோவாக இது வரும். நீங்கள் காணொலியை பாருங்கள். இப்போ எப்படி பலாளி மாறிக்கொண்டு வருதுண்டு. ஆனால் இவியல் இந்த காணியல் அங்காலையெல்லாம் இருக்குன்ற மாதிரி கூறினேன். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில உறவுகள் நாகர்கோவிலில் இருக்கணும், மற்றது இங்கே மணக்காடில் இருக்கணும். இப்போ எல்லாம் திரும்பி வந்து தங்கண்ட ஊருக்கு இருக்கணும். இதில் எல்லாம் பாருங்க. இப்போ வந்து வீட்டு திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் வீடு கட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் இப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு வீடு இருக்குது. அதாவது தகரத்தால் அடைக்கப்பட்ட ஒரு கோட்டில் வீடு. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் எனது பேர் ஞானபிராசம் அந்தோணி பிள்ளை. நான் பலாலி வடக்கு பதாவளானை சொந்த இடமாக புறப்படமாக கொண்டு நான் எனது கிராமம் இதுதான். எனது கிராமத்தின் பெயர் இதில் எனது பலாலி பாடசாலை. இந்த பாடசாலை வந்து நான் ஆரம்பத்தில் படித்த பாடசாலை. சரியோ, நான் 1974ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலிருந்து ஓய்வு எழுதும் மட்டும் இந்த பாடசாலையில் நான் படித்து கொண்டு வந்தேன். நான் அதுக்கு பிறகு சகல மாணவரும் என்னோட இருந்தவர். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இயக்க சூழ்நிலை, அதாவது யுத்த சூழ்நிலை காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து போக வேண்டியிருந்தது. இந்த இடம்பெயர்வு வந்து 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி இங்கே யுத்தம்
நடந்த விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து ஒலுகண்டி வல்லுவட்டித்துறை மணக்காடு உடத்தரை பருத்தித்துறை ஆகிய இடங்களில் எங்களோட மக்கள் போய் வாழ்ந்து கொண்டிருந்தவியல். அதன் காரணமாக திருப்பியும் 30 வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் மீண்டும் எங்களோட ஊரில் வந்து குடியமர்ந்து இருக்கிறோம். சொந்த உங்களோட இப்போ நீங்கள் இருக்கிறதா உங்களோட சொந்த நிலமோ? இதுதான் எங்களோட சொந்த நிலம். இதுதான் நான் முதல் வளர்ந்தது. இது இல்லை அந்த அந்த தென்னம்பளை தெரியுதுல்ல, அதுதான் என்னுடைய அப்பாவுடைய ஆணி. இப்போ நான் இது இவருடைய தாயாத்தர் ஆணி, என்னுடைய மனைவியுடைய தாயாத்தர். அப்போ பிரதான தொழில் என்ன இங்கே? கடத்தொழில் தான். நான் பிரதான தொழிலாக நாங்கள் கொண்டோம். இந்த பலாலி வடக்கு ஏரியா ஃபுல்லாக கடல் ஏரியா கடத்தொழிலாக. இப்போ நீங்கள் இப்போ கடத்தொழிலுக்கு போகிறீங்களோ? ஓமாம், நான் தனியாக கடத்தொழில் போகிறேன். இந்த இன்ஜின் கிடக்குதுல 8 கோஸ் இன்ஜின். அப்போ சின்ன பக்கத்தில் நீங்கள் போகிறீங்களா? இது கடலானே இல்லை, பக்கத்து குறைஞ்ச ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகிறேன். தூரத்துக்கு தான். என்ன இப்போ தொழில் நீங்கள் செய்கிறீங்களோ? இப்போ நான் பிராண்டு வேலையுண்டு தங்குசு வேலை தான் கொண்டு போகிறேன் நான் கடலுக்கு. 4000 ஒரு 3000 4000 கரையெல்லாம் படுக்கிறீங்க வேற தொழில். அப்போ என்ன அதிகமாக படுது இங்கே? என்ன மீன்பாடோ? மீன்பாடு இப்போ நான் எந்த தொழிலை பொறுத்தவரையில் கும்பலா சின்ன டீம் நகர துள்ளுவண்டை அதுவெல்லாம் அந்த மார்க்கெட்டான உயிர் மீனாக தான் நான் கொண்டு வரேன். நான் விடியப்புறம் 4:30 தான் இங்கேருந்து பழிப்பிடுவேன். 7 மணிக்கு மார்க்கெட்டுக்கு வந்துடுவீங்களா? கரையில் படுக்கிறது. அதாலே எனக்கு அந்த இந்த மீன் கொஞ்சம் மார்க்கெட்டாக கொடுக்கக்கூடிய அந்த உசுர் மீன் தானே, அதை கொடுக்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் என்ன இருந்தால் இடம்பெயர்ந்து போனாலும் சொந்த ஊரில் வந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குமா? தான். ஆனால் முன்னே இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையா? அப்போ ஏன்னா ஊரில் அதிகமான நாட்கள் வெளியில் போயிருக்கிறோம். இருக்கணும். அதோட இந்த நீட்டு ஏரியா ஃபுல்லாக வீட்டு திட்டாங்க வீடுகளாம். இப்போ பாருங்க இதுக்கே வீட்டு எல்லாம் பத்தையாக போயிருக்குது. அகல் இல்லை. தற்போது இதுக்கு கொஞ்சம் வீட்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததில் எங்களுக்கு வீட்டு திட்டம் அம்படையில் சில சில பிரச்சனை காரணமாக கிராம சேவையாளர் சேவையாளர் எங்களுக்கு வீட்டு திட்டம் இந்த பொட்டியில் தான் இப்போ வாங்கி வந்துருக்கோம். சரி ஐயா, அப்போ சந்தோஷம் உங்களோட கதைச்சதுக்கு. சந்திப்பாக அடுத்த உங்களோட ஊரில் ஒரு திருவிழா நடக்க உங்களோட சந்திக்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு இருக்கும். சரி, நான் காணொலியை தொடர்றோம். இந்த பாடசாலை வந்து முதல் இந்த இடத்துல இல்லையா? நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு ஐயா அவற்றை விட்டுக்கு அங்காளக்கரையிலேருந்து தான் இப்போ இந்த சுனாமியல் காரணமாக தான் இங்கே பக்கம் இடமாற்றப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட இந்த பாடசாலையின் 50வது ஆண்டு நான் வந்து வீடியோ எடுத்தேன். நான் பலாலி வடக்கு அரசினர் தமிழ்கலன் பாடசாலை. இந்த பாடசாலையிலேருந்து தான் கபடிக்கு, அதாவது தேசியத்துக்கு எங்கள்ட ஒரு உறவுறால் போனவர். இந்த பாடசாலையில் படித்த உறவுகள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பாடசாலை முதலாவது அதிபரையும் நான் சந்தித்து கதைக்கக்கூடிய மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ இப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தா இதில் ஒரு மயானம் ஒன்று இருக்குது. இந்து மயானம் இது வந்து எரிக்கிறது. அங்கால பார்த்தீங்கன்னா சவக்காலை இருக்குது, அதாவது தாக்குறது இருக்குது. இந்த இந்து மயானம் பாருங்கள், முன்னுக்கெல்லாம் இந்த கடதாசி பூ மரங்கள் எல்லாம் வச்சு எப்படி அழகாக இருக்குண்டு. இது வந்து சவக்காலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பலாலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன் ரோட்டால் போய் இப்படி நான் கடற்கரையால் சுற்றி தான் இப்போ வீடியோ காட்ட போகிறேன். இப்போ நான் இதால் தான் போய்கொண்டிருக்கிறேன். இதால் போய் சுற்றி வரலாமான்னு தெரியாது, போகிறேன் பார்ப்போம். இதில் வந்து காபர் வந்து இப்படி செய்து கொடுத்துருக்கோம்னு பாருங்க. பலாலி வடக்கு வந்து பிரதான தொழில் பார்த்திங்கன்னா கடத்தொழிலாகவே பிரதானமாக செய்கிறவையல். இப்போ தொழிலுக்கு போயிட்டு வந்து வலையை வந்து தெரிஞ்சு போட்டு திருப்பி ஏற்றி நம்ம அதாவது திருப்பி தொழிலுக்கு போகிறதுக்காக இவர்கிட்ட இந்த அண்ணன்கிட்ட இப்போ கதைச்சி பார்ப்போம் என்ன மாதிரி கடத்தொழிலண்டு. அண்ணா வணக்கம், கதைக்கலாமா? நேரம் இருக்குமா? என்னம்மா இப்போ கடத்தொழில் போகுதுங்க? கொஞ்சம் கஷ்டம்தான். போகிறது இல்லை எங்களுக்கு பாதை போட் போகிற பாதை. ஏன் கல்யாணம் இல்லை. இப்போ எவ்வளோ இப்போ நண்டு போகுது கிலோ? 1600, 2400, 2600 போனது. 1200 போகுது. நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக கடத்தல் செய்கிறீங்க? 18 வருஷம். பிறந்ததுலேருந்து இங்கே எடுக்கிறீங்களோ இல்லாட்டி? நான் 5 வயதுலேருந்து போனேன். அங்கே
5 வயதுலேருந்து போனேன் புத்தகத்தால். ஓ இப்போ இந்த எத்தனை ஆமாம் நீங்கள் திருப்பி வந்த நீங்கள்? இப்போ தான் வந்தது 2025 தான் வந்தாங்க. இப்போ இந்த ஆண்டு தான் வந்தேன் நீங்கள் திருப்பி. அப்போ அதை மட்டும் எங்கே இருந்தேன் நீங்கள்? மட்டும் போய் வேண்டியது வெள்ளடிக்கிற. ஓ அங்கேயும் தொழில் செய்த நீங்களோ? அங்கேயும் கடை தொழிலானோ? அங்கேயும் கடை தொழிலாம் எல்லாரும் இங்கே வந்து இப்போ நம்மளுடைய அமைச்சர் ஓ அமைச்சவடியாக இப்போ இன்னும் நாங்கள் இதில் தொழிலுக்கு போகிறது வந்து தான் எங்களுக்கு ஒழுங்கான இடங்கள் இல்லை தான் இன்னும் சீர்திருத்தம் செய்ய. ஓ இந்த பாதையும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகினா இன்ஜின் உடையிற வாக்கு இருக்குது. கார்களில் வாக்கு கார்களில் நீங்கள் அப்போ எத்தனை பேர் தொழிலுக்கு போகிறீங்க? நான் 3 பேர் போகணும். இந்த வேலை தொழிலுக்கு 3 பேர் போகணும் கேட்டாங்க. 3 பேரும் போயிட்டு பாருங்க. அப்போ 3 பேருக்கு என்ன காசுலாம் போகும்? 3 பேரும் காசு மிஞ்சுமோ? அந்த அளவுக்கு மிஞ்சாது. இப்போ தச்சமயம் மிஞ்சாதான் கட்டுதுன்னு சொன்னால் மிஞ்சும். ஒரு நாளைக்கு 5000 6000 மிஞ்சி கொண்டு வர மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழை வந்துட்டு நம்ம மீன் பிடிபாடுகள் நண்டு பிடிபாடுகள் எங்களுக்கு பிரச்சனை பிடிபாடுகள் நடக்குது. பிரச்சனை இருக்குது. இந்த சீர்திருத்தங்கள்லாம் இப்போ காற்று கடல்னு சொன்னால் மாசத்தாலேயே மறைச்சிடுவாங்க போயிடலாம். அந்த டைம் இப்போ இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாம் நாங்கள் சொல்ல போக மாட்டோம், இழுத்து வச்சுருவோம். அதுக்கிடைக்குள்ள நாங்கள் உழைச்சி வைக்க வேண்டியதான். சாப்பாட்டுக்கு தான் உழைக்கலாம், நிலையமாக உழைக்கலாண்ட கஷ்டம். ஏன்னா இது வந்து நாங்கள் ஒன்று மட்டும் விலையை கடலில் வந்து சரியாக கொண்டு சரி சரி ஒரு நாளில் கொண்டு வந்தால் வருமானத்தை காணும். எண்ணெயும் விலை கூட தானே விலை கூட. அந்த மானியங்கள் அப்படி இல்லையோ? மானியங்கள் எண்ணெய் கொடுக்குறது மானியம் தரணும். சரி 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 ஓகேண்ணே. போகிற விலை தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 35 லிட்டர் என்ன முடியும். அப்போ 20000 உழைப்பு வருமானம் வந்து 30 லிட்டர் எண்ணெய்ன்னு சொல்லிக்க வேறத்துக்கு வர்ற பங்கு கூலிக்கு வர்றவங்களுக்கு கட்டாதாங்க. அது சரி. சரி நீங்கள் உங்களோட தொழிலை பாருங்க, வேலையை பாருங்க. இப்போ எவ்வளோ இந்த நண்டு போகுது கிலோ? இதில் வந்து நீலக்கால் நண்டு, இந்த வெள்ளை நண்டு சொல்கிறோம். இந்த நண்டு இது வந்து இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் வந்து இந்த நண்டு 200 கிராமுக்கு மேலே இருக்கும். ஒரு நண்டு 200 கிராமுக்கு இருந்தால் 2 கிழமைக்கு முதல் வந்து இங்கே தலாளியில் வந்து 2300 போனது. இப்போ வந்து இந்த விலை 1600 ரூபா. 200 கிராமுக்கு மேலே இருந்தால் இதுகள் வந்து இது 200 கிராம் இல்லை, இது வந்து 100 கிராமுக்குள்ளே இருக்கிறத எடுக்க மாட்டேன். 100 கிராமுக்கும் 150 கிராமுக்கும் உள்ளே இருந்தால் 600 அப்படி போடுது. 150க்கும் 200க்கும் இடையில இருந்தால் 900 ரூபா போடுவோம் கிலோ. இது வந்து இப்போ 700 ரூபா 800 ரூபா 3 புள்ளி கண்டு. இது வந்து 700 800 ரூபா. இப்போ போகிற விலை வந்து எதாவது கொஞ்சம் கூடப்பட்டால் இந்த அதுவும் விலை குறைச்சிருக்கணும். இது வந்து ஏற்றுமதி செய்யறதில்ல, அது வந்து ஏற்றுமதி செய்யறது. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு நண்டு ஏற்றுமதி செய்தாங்க. இப்போ அது நிப்பாட்டப்பட போகணும்னு சொல்லி அந்த காரணத்தால் தான் விலை குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ நீ நண்டு விலையே போடு, நண்டு தொழிலை விட வேண்டிய அன்புள்ள தொழிலே இப்போ நாங்கள் இல்லை, அரசாங்கமே விட வைக்குதுன்றால் பலாளியை பொறுத்த வரைக்கும் இங்கே பலாளியன்னு சொல்ல தற்போதைய நிலைமையில் கடத்தொழில் கரையோரம் ஃபுல்லாக இங்கே இருந்து இப்போ மாதகள் சேர்ந்தாங்குளம் தொடக்கம் இங்கால வந்து கருத்துத்துறை கற்கொளங்கான இதுதான் இப்போ இதில் பிரதானமான தொழில் நண்டு பிடிக்கிறது. இப்போ நண்டு பிடிக்கிறது வந்து இந்த பிரிவேலை மூலம் தான் இந்த நண்டு வந்து பிடிக்கலாம்னு சொன்னால் தொழிலுக்கு வந்து ஈஸியான முறையாக இருக்கும். இந்த கஞ்சல்கள் அதுகள் வந்து சும்மா வரும், இந்த கண்ட கஞ்சல்கள் வரும். அப்போ மீன் வந்து இதில் படாது. இதால் வந்து பாதிப்புன்ற ஒன்றும் இல்லை, கடல் வளத்தை பாதிக்கிற அளவுக்கு இவ்வளவு காலம் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ புதுசாக வந்து இந்த தொழிலும் தடை ரெண்டு அளவுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று வந்திருக்குது. கடவுளியெல்லாம் இந்த வேலை விற்கலான்னு இப்போ பிடிச்சிருக்கணும், சில வழக்கு தாக்கல் செய்திருக்கணும். நாரா நிறுவனத்துக்கு வந்து இந்த சாம்பிள் வந்து அனுப்பியிருக்கணும். இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த பாதிப்பு இருக்குமென்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஆனால் இப்போ வருஷக்கணக்காக இப்போ நான் இங்கே வந்து இப்போ வந்து 6 வருஷம் 35 ரூபா வந்து 6 வருஷம் தான். 6 வருஷத்துக்கு மட்டும் தான் முழுவீடு செய்யப்பட்டதோ? இல்லை 13 வருஷம் 2019 2010 மட்டும்ல வந்து இப்போ எல்லாம் 12 வருஷம் 10 வருஷம். நான் வந்து ஒரு 6 வருஷம். சரி சரி. நம்ம இப்போ தான் ஓரளவுக்கு மற்ற இந்த வந்து செலவு கூட இந்த தொழில் வந்து மற்ற வேலைகள் வந்து நாங்கள் செய்தால் ஒரு வருஷ கணக்கு 1 வருஷத்துக்கு வச்சு செய்யலாம். இது வந்து 2 கிலோ 3 கிலோ கூட புதுசாக விலையை எடுத்து நாங்கள் போடுவோம். நண்டு வந்து வட்டி போடல சேதம் கூட. அப்போ எல்லாருமே கடன்பட்டு வட்டிகளுக்கு வேண்டி நகைகளை கொண்டு அடைய வச்சு தான் இந்த தொழிலை செய்கிறது. ஆனால் இதில் இருக்கிற வருமானத்தை காண்றதுக்கு முன்னுக்கே இந்த விலையை வந்து அழிஞ்சு போடும். ஆனால் இதில் நாங்கள் ஒரு செலவை கணக்கு பார்க்காம இதில் வர ஒரு கொஞ்சம் வருமானத்தை வச்சுக்கொண்டு அண்டண்டால் வாழ்க்கை செலவு போகுதே தவிர இதில் பெரிய அளவில் ஒரு வருமானம் பெறையுது. அப்போ இதையும் வந்து தடையென்று சொன்னால்
தற்போதைய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய சூழ்நிலையோட வரலாம். அப்படியான நிலைமை தான் வேறு என்னென்ன இதுதான் மெயின் தொழில். அந்த கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு இதுதான் தொழில். இப்போ இதே இப்போ 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் நண்டு போடுறது வளமையாக வந்து 9ஆம் மாதத்துலேருந்து செய்தால் நாங்கள் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்கும் இந்த தொழிலாம் தனியாக பெரும்பாலும் செய்கிறது. இந்தியா ரோலர்கள் வர்றது உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் இருக்குதோ? இந்தியா ரோலரால் ஒவ்வொரு வருஷமும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 10 லட்சம் தருவாங்க, 15 லட்சம் இந்தியா ரோலரால் இழக்கிறேன். இப்போ இந்த அன்றாண்ட அரசாங்கத்துக்கு பிறகு 170% குறைஞ்சிருக்குது. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிழமையாக கடலுக்கு போய் வரோம். இந்தியன் ரோலர் கண்ணுக்கே தெரியும். இல்லாட்டி வந்து 3 மைல் 4 மைலுக்கும் வந்தவன். நாங்கள் நிறையா இந்த சக்தி டிவியிலேருந்து முழுக்க கூட்டி கொண்டு வந்து கடலுக்கு கூட கூட்டி கொண்டே காட்டுற அளவுக்கு இந்த கரையிலேருந்து பார்த்தாலே அந்த ரோலர் தெரியும். அந்த அளவுக்கு தூரம் வந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் மாற்றம் தெரியுது. சரியான செய்தி. அவன் பெறாமல் விட்டாலே எங்களுக்கு உண்மையிலேயே நான் கடத்தொழில் செய்கிறேன். நான் இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமாக செய்கிறேன் கடத்தொழில். 20-25 வருஷம் கடத்தொழில் செய்கிறேன். நான் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்தியன் ரோலரால் எங்கட கடல் வெள்ளம் அழிக்காட்டி எங்களுக்கு அரசாங்கம் மானியம் பண்ணுறதே தர தேவை. அரசாங்கத்தால் எந்த ஒரு கொடுப்பனவும் தர தேவை. ஏன்னா நாங்களே எங்கட கடலில் உழைக்கிற அளவுக்கு வளம் கடலில் இருக்குது. எங்கட கடலில் வந்து மற்ற இந்த விலை உதாரணம் பண்ணிங்க, இந்த தங்குசி விலை வந்து இது பெரிய விலை. இதை விட தங்குசி விலை தனி தங்குசி விலை இலங்கையில் செய்கிறது தடை. ஆனால் இந்தியன் வந்து எங்கட கடலில் அவன் போட்டு அள்ளி கொண்டு போகிறான். அப்போ அதை நாங்கள் கட்டுப்படுத்தாமல் அதை நாங்கள் விட்டுட்டு எங்கட கடலில் நாங்கள் மட்டும் செய்யக்கூடாதுன்றதை என்ன ஏற்றுக்கொள்கிறோம். எங்கட கடலில் நாங்கள் செய்யக்கூடாது. அப்போ இது நாங்கள் நான் வந்து நிறைய நியூஸ் எல்லாம் கதைச்சிருக்கேன். சக்தி டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், முழுக்க நான் கதைச்சிருக்கேன். இப்போ மீட்டிங் ஒன்று நடந்தது. அப்போ இந்த தடை சம்மந்தமாக போய் கதைச்சல. அப்போ நிறுவனத்தின முடிவு வரும் வரைக்கும் இந்த தடையை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் டிசம்பரோட எல்லா தடை செய்யப்பட்ட தொழில் அனைத்தும் அரசாங்கத்தாலே முழுக்க தடை செய்யப்பட்ட தொழில் இருக்குது. சுருக்கு வேறு டைனமேட் மீன் பிடிக்கிறது, வெளிச்சம்பாச்சி மீன் பிடிக்கிறது, அதுகள் உண்மையிலேயே மீன் அழிவோ இல்லை அதை ஏற்றுக்கொள்ளலாம். இதால் வந்து இதில் மற்றது இந்த கண்பாடு வந்து இந்த வந்து 5 இன்ச் 4.5 தொடக்கம் 5.5 வரும் வரைக்கும் தான் இந்த வேலை தொழில் செய்கிறோம் நான். அப்போ இதில் வந்து சிறிய மீன்கள் பிடிக்கப்பட்டு இல்லை சிறிய இதுகள் வந்து அந்த இனப்பெருக்கங்கள் அழியும் பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து பெரிய ஒரு சைஸ் அந்த கண்ணுக்குரிய சைஸ் நண்டு தான் படும். அப்போ சின்ன அதாவது சிறிய நண்டுகள் பிடிபடாது, பெரிய நண்டு மட்டும் பிடிபடும். அதாவது நண்டு பெருக்கத்தை குறைக்க இயலாது. இதுவரைக்கும் இப்போ இவ்வளோ காலம் செய்கிறோம். இப்போ நான் வந்து 6 வருஷம் அதுக்கு முதல் ஒரு 6 வருஷமாக இப்போ எங்கடையாக்கெல்லாம் செய்து இதுவரைக்கும் இல்லாது. இப்போ இந்த தடை செய்யப்பட்ட 18 தொழில்னு நினைக்கிறேன். இலங்கையில் தடை செய்யப்பட்ட தொழில் கூட்டு தொழில் 18 தொழிலில் வந்து இப்போ 19ஆவதாக தான் இதை சேர்த்துருக்கேன் நினைக்கிறேன். இப்போ தங்குசுவியலோட சேர்த்து பிராய்கருக்கு பிரிமாலண்டு போட்டிருக்கு. இப்போ இவ்வளோ காலம் தங்குசுவியல தான் தடையண்டு வந்தது. இப்போ பிரிமாலண்டு சேர்த்துருக்குது. அதில் இப்போ எங்களை முதல்ல ஒரு இதில் வந்து நோட்டீஸ் வந்தது பிரிமாலண்டு வந்தது. மற்ற இப்போ திடீரெண்டு வந்து ஒன்றை தடை செய்யலாது. நாங்களும் வந்து லட்சக்கணக்காக முதல்ல விட்டு 4 மணி தொழில் செய்கிறோம். எனக்கு வந்து போட்டிஞ்சிட்டு இருக்கு. லட்சக்கணக்காக முதல்ல விட்டு கிட்டத்தட்ட இது உப்பா போட்டிங்கிங் கதை வந்தோன்னு நான் கேட்குறேன். ஒரு போட்டிங்கின் உப்பு அதாவது 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டில் காலப்பகுதியில் இந்த டெக்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்டா இப்போ எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட இந்த போட்டுக்கு வந்து 5.5 லட்சம் முடியுது. இது வந்து 18 அடி போட்டு. சாதாரண ஒரு 18 அடி போட்டுக்கு வந்து 5.5 லட்சம் ரூபா முடியுது. இன்ஜின் வந்து சரி இப்போ வந்து இந்த 15 ஓஸ் இன்ஜின் எல்லாம் நாங்கள் இப்போ தொழில் செய்கிறது குறைவு. இப்போ 40 ஓஸ் இன்ஜின் தான் தொழில் செய்கிறோம். என்ன தூரம் போகிறதுக்கு 40 ஓஸ் இன்ஜின் வந்து டைமுகளுக்காக. இப்போ நாங்கள் சந்தை டைமுக்கு மீன் கொண்டு வரணும். இப்போ 14-15 மைலுக்கு போயிட்டு அந்த டைமுக்குள்ளே வரையலாம் சின்ன இன்ஜின். அப்போ அதால் அங்கே வரதுக்காக 40 ஓஸ் 40 ஓஸ் இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட 9.5 லட்சம் போதும்னு நினைக்கிறேன். என்ன 9 ஜமகா ஜமகா சுசுகி எல்லாம் ஒரே விலை இல்லை, கிட்டத்தட்ட ஒரே அளவு தான். ஜமகா தான் இப்போ கூடுதலாக இங்கே விரும்பி எல்லாருமே சொல்லிக்கிற ஜமகா தான். 9.5 லட்சம் போகுது. இதே 23 அடி போட்டு. இப்போ நான் வச்சிருக்க வந்து 23 அடி போட்டு. இப்போ 3 வருஷத்துக்கு முதல் நான் எடுத்த விலை வந்து அந்த போட்டுன்ற விலை வந்து 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபா போனது 23 அடி போட்டு. இப்போ அந்த போட்டுன்ற விலை வந்து 8.5 லட்சம் 8.5 லட்சம் போகுது. நீங்கள் ஆர்டர் கொடுத்து செய்யணுமா இல்லாட்டி அவையில் நாங்கள் ஆர்டர் கொடுப்போம். எங்கே அது சீனாருக்கு செய்கிறது? நாங்கள் பிளாக் ஹவுஸ்ன்னு சொல்லி அந்த கம்பெனி தான். சிலாபத்துலேருந்து வர்றது பிளாக் ஹவுஸ் இருக்குது. அவர் கம்பெனிகள் இருக்குது. இந்த அடிச்சிருக்கு இந்த ஒரு கம்பெனிகள் இருக்குது. நாங்கள் எங்கட ஒரு போட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி. சரி சரி. அதனால் இப்போ நாங்கள் போட் மாடல்கள் சொல்லணும். அதுக்கு என்ன மாதிரி செய்தறிவிக்கணும். இப்போ இது வந்து மானே அதில் அந்த போட்டில் நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அதில் எந்தெந்த போட் அந்த ஸ்பீட் ஓடுமெண்ட்லாம் சொல்லியிருந்தானே. இப்போ குதிரை
அது செய்யறதில்ல பொறுத்து அந்த வெயிட்டுகள் வந்து இப்போ நாங்கள் இப்போ சில பேர் ரேஸுக்கு செய்யறது இப்போ அந்த போட்டு ஓ தெரியும் உங்கள்கிட்ட பார்த்தேன் நான். ரேஸுகளுக்கு செய்யறது அதில் வந்து வெயிட்டை குறைச்சி செய்யறது சராசரி ஒரு நார்மலாக சொன்னால் எங்களுக்கு பலமான போட் தான் பண்ணணும் தொழிலுக்கு வேகமாக ஓடுறதுன்றதை விட இந்த காற்று கடலுக்கு போய்க்க போட் வெடிக்க பாதுகாப்பாக கரையே வந்து சேரும். அந்த பிரச்சனை இருக்குது. மற்ற எங்களுக்கு இந்த போகிற பாதைகள் வந்து அரசாங்கத்தால் முழுமையாக செய்ததில்லை. ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து இப்போ ஒரு வேன் வந்து செய்தவில்லை. வேன் வந்து தோண்டவில்லை. எப்போ நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இல்லை, அதான் மண்ணெல்லாம் குமிக்கப்பட்டிருக்கு செய்தவியல். இப்போ இந்த வேன் எல்லாம் 2 பக்கத்தாலையும் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய பாறை இது. அந்த பாறை தான் 2 பெரிய கல் இருக்குது. அது வந்து காற்று கடலுக்கு நாங்கள் ஸ்பொட்டாக அப்படியே இல்லாது குறுகிய தூரத்துக்குள்ள விடையில அது போட்டு அங்கே இங்கே எழுபடைக்கு வந்து கொஞ்சம் அந்த நடுக்கல் வந்து உடைச்சி எடுக்கும். அது வந்து நிறைய நாங்கள் சங்கத்தில் செயலாளராக இருந்தேன் நான் இப்போ 4 வருஷமா. அப்போ நிறைய தடவை கதைச்சு நாங்கள் இப்போ அரசாங்கமும் எல்லாத்தையும் செய்தார அளவுக்கு இல்லை. இப்போ புதுசாக வந்து முழுவீரம் செய்யப்பட்டிருக்கு. 44-45 குடும்பம் வந்து இப்போ முழுவீரம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவைக்கும் கடலுக்கு போகிற பாதை வந்து இல்லை. இப்போ அதுக்கும் செய்ய தொடங்கி அது செய்ய இயலாத அளவுக்கு நிதி பிரச்சனையில் இப்போ நிப்பாட்டி இருக்குது. சங்கத்தலைங்கட கடத்தல் சங்கத்தாலையும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நிதி ஒதுக்கி தரமுன்னு சொல்லியிருக்கேன். மக்களோட தொலைப்போடையும் சேர்த்து தான் அது செய்யணும். அதுக்கெல்லாம் நிறைய செலவு வருது. அவைக்கும் அந்த வேன் பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பிரச்சனை இப்போ கடத்தல் சமூகத்துக்கு வாழ்வாதாரம் கொட்டான தொழில் இல்லை. இப்போ நான் நேற்று கொண்டு விலை விட்டுட்டு வந்தேன்னா இன்றைய போயில்லை. ஆனால் நாளைக்கு நான் அங்கே போய்க்கு அந்த விலை நிற்குமோன்றது கேள்விக்குறிதான். ஏன்னு சொன்னால் உண்மையும் தான். ஏன்னா இந்தியன் ரோலர் வர்ற கடல்கள் அண்ணங்கட கடலுக்குள்ள வர கிட்ட நிற்கிது. ஒன்றில் இந்தியன் ரோலர் கொண்டு வான் இல்லாட்டி போகிற விலைகளோட விழுந்து வெட்டுப்பட்டு அவன் வந்து திருடுறே இல்லை. அது வந்து நிலத்தை வந்து கிண்டி கொண்டு வரும். அவன் மடி வந்து கேடுறான், இரும்பு கேடுறான், எங்கட விலையெல்லாம் சேர்த்து கொண்டு விடுவான். போனால் செட்டு விலை எடுக்கல எல்லாம் மீஞ்சாரம் தப்பு எல்லாம் போயிடும். ஒருக்காங்கிற தோல் வெட்டுப்பட்டு போனால் 4 லட்சம் தோல் போகும் கடலோட. அது சரி. இப்போ நாங்கள் செலவழிச்சு புதுசாக கொண்டு இப்போ நிற்கிற விலையெல்லாம் புது விலை கிட்டத்தட்ட 1 மைல் 2 மைல் விலை எல்லாருமே அவ்வளோ. இப்போ இந்த விலையெல்லாம் சாதாரண நீளம் இல்லை. 2 மைல் கிலோமீட்டர் கணக்கு இல்லை. 2 மைல் 3 மைல் விலை கிலோமீட்டரும் இல்லை, மைல் கணக்குக்கு. சராசரி 1 மைல்னு சொன்னால் 1.6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அந்த 1.6 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் 3 மைல் விலை 4-5 கிலோமீட்டர் விலை நிற்கிது. அவ்வளோ தூரத்துக்கு விலை விட்டால் தான் இந்த 20-30 நண்டை நாங்கள் பிடிக்கிறோம். வாழ்வா எண்ணெய் செலவுகள், எண்ணெய் பிரச்சனைகள், எண்ணெய் விலையெல்லாம் இப்போ எண்ணெய் இந்த முறை எண்ணெய் விலை உரைக்கிற போட மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி சொல்கிறேன். சரி அண்ணே, அப்போ நன்றி உங்களோட காய்ச்சது. இப்போ நாங்கள் இந்த வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இந்த கரையோரத்தால் போய் இந்த ஊரை ஃபுல்லாகவே சுற்றி காட்ட போகிறோம். சுற்றி காட்டி இது ஒரு நல்ல வீடியோவாக அமையுமென்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பலாலியை பற்றி ஃபுல்லாகவே போடுறதுக்கு 2-3 உறவுகள் ஹோல் பண்ணி கேட்டிருந்தவையல் இந்த வேண்டுகோளுக்கு அமையவும் மற்ற எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது. இந்த காணொலி பதிவேற்றேன். இப்படி தொடர்ந்து பாருங்கோ. இந்த பலாலியை ஃபுல்லாக நான் காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மலை ஒன்று வளர்ந்துருக்கு. பலாலியில் திடீரென்று முளைத்த மலை இப்படித்தான் மலை. பெம்பலா கதைப்பம் இப்படியே இந்த நண்டு விலைகளுக்கு போன ஆக்கள் வந்து இப்போவும் எடுத்துக்கொண்டிருக்கணும். ஏன்னா நண்டு விலை வந்து கூலர்களுக்கு ஏற்றுறாதானே, அந்த காரணமும் இதில் பாருங்கோ எந்த பெரிய ஒரு மண் மலை இருக்குன்னு சொல்லி. அதாவது இந்த போட்டுகளை நிப்பாட்டுவதற்காக இது வந்து கடல்லேருந்து எடுக்கப்பட்டது. இனி வந்து இது போட்டு ஒரு இடத்த நிரப்பப்படும். இதுதான் பலாலி சந்தைக்கு வந்துட்டு இப்போ கூலர்களுக்கு நண்டுகள் ஏற்றி கொண்டிருக்கேன். சந்தை காலமாக சூடாக இருக்குது. 7 மணிக்கு காலமாக வந்து நாளைக்கு பதிவேற்றுவேன். நாளை இல்லை நாளைக்கு வந்து பதிவேற்றுவேன். கரியரன் மேலே ஏறன் கரியரனை 3 ஆசை மேலே ஏற்ற போகிறேன். ஏற்றிப்பட்டு நான் கீழே இந்த வீடியோ எடுக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஏறலாம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா இது வந்து உப்பை தான் அள்ளி போட்டது. அதேமாதிரி சறுக்கி கொண்டு வந்து கீழே அப்படியே விடும். உப்பை தொழிலுக்கு போடுவார். என்ன இன்றைக்கு நண்டோ பார்க்கலாமே. சரி 2 தொழில் வச்சிடும். இப்போ எவ்வளோ நண்டு போகுது? 1000 ரூபா அப்படி தான் போகுது. மலிஞ்சிரு. சரிண்ணா சரி கொண்டே கொடுங்க. நன்றியா. இதில் பார்த்தீங்கன்னா சில வீடு வந்து இந்த உப்பாவும் கருக்கு மட்டையில் செய்திருக்கணும். சில பேருக்கு இந்த கருக்கு மட்டையில் செய்தால் சந்தோஷமாக இருக்கும் இந்த கடற்கரையில் வீடுகளுக்கு. ஆனால் பெரும்பான்மை இப்போ எல்லா இடம் வந்து மதிலும் தகரமும் தான் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
எனக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வருவார். அவர் வந்த பிறகு தான் நான் இந்த ஊருக்கு போய் எல்லாம் உள்ள வீடியோக்கள் எடுக்க போகிறேன். விண்மீன் விளையாட்டுக் கழகம். இப்போ இந்த காணொலியில் எத்தனை பேர்ட்ட வீடியோ இந்த காணொலியில் வருதுன்னு பாருங்கோ. ஆனால் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணக்கூடியதான் இருக்கும், காட்டக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் காணொலியை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கோ. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு முன்னால் சிலை வச்சிருக்கிறேன். இங்கே பக்கத்தில் 3 ஆம்பளின் சிலையும் ஒரு பொம்பளைன்ற சிலையும் ஒன்று இருக்குது. இது ரெண்டு எனக்கு தெரியாத. இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கோ. அதே மாதிரி இப்போ எங்கள் இஞ்சாலேயும் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அப்படியே இந்த ரோட்டால் இப்போ ரோட்டை காட்டுறோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஊர்மனையிலுக்கா போய் ஊர்மனையில் காட்டுறோம். இதில் பாருங்க மாடு நிற்கிது. இது மாட்டுப்பட்டிக்காரர் ஆட்டின்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த காணொலியை காட்டிவிடுங்க. இப்படியே இப்போ பலாலி வடக்குலேருந்து திரும்பி போய்கொண்டிருக்கோம். இனி பலாலி வடக்கு நாங்கள் ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுவோம். இதில் ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது. இந்த முன்பள்ளின்ற பேர் வந்து தெரியாது. என்ன போட்டையங்கானில் தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து 45 வீடுகள் வந்து மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இந்த வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டது. இவர்களுக்கு தொழில் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது துறைமுகம் வந்து இன்னும் அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்று கூறினோம். துறை மீன்பிடி துறை வந்து பலாலி என்று வந்தால் யாழ்ப்பாணத்தின் அடையாளம்னு சொல்லலாம். சர்வதேச விமான நிலையத்தை காட்டாமல் போக முடியாதானே. பலாலி சர்வதேச விமான நிலையம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தெப்பத்தில் இந்த கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டு மரத்தில் தொழில் செய்கிறவர்கள் இருக்கணும். இந்த கட்டு மரத்தில் தொழில் செய்கிறார்களை பார்த்தீங்கன்னா இந்த உடனே துடிக்க மீன்கள் கொண்டு வந்து போடினோம். மற்ற தூர போய் வந்தால் மீனெல்லாம் செத்து தாமரும். இப்போ அண்ணன் வந்து சூட விலைக்கு போயிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். தனியாக போனீங்கள் தூரவா பக்கத்துலையா? என்ன இந்த தான் நான் பண்ண கிடைச்சது என் காற்று இல்லையேண்டா. இப்போ எவ்வளோ சுட போகுது சாலை? இப்போ 150 ரூபா போகுது கிலோ. இன்னும் கொஞ்சம் விலை தான் தெரிய கிடக்குது. போட்டு ஸ்பீடை பாருங்க. இந்த மீன் பிடிக்கிற இறங்குதுறையிலையும் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் சொல்கிறத காணக்கூடியா இருந்தது. அது போட் வரும்போது இன்ஜின் வந்து கல் தட்டுற அளவுக்கு கீழே கல்லுகள் இருக்காம். அது வந்து கிளறி எடுக்க வேணும்னு சொல்லி காணொலியை நீங்கள் பாருங்கள், முழுமையாக பாருங்கள் தெரியும். அது என்ன பணிதானே நடக்குதுன்ட்டு சொல்கிற மாதிரி கூறினவையல். இதில் பாருங்கள் இந்த கருவாடுகள் காய போட்டிருக்கிறோம். போட்டை ஏற்றினோம் பாருங்க. இப்போ மற்ற பக்கத்து போட்டெல்லாம் வந்து தான் சேர்ந்து தான் ஏற்றினோம். 2 பேரும் கடலுக்கு போய் வந்தேன் இந்த போட்டில். மற்ற எல்லோரும் சேர்ந்து பாருங்க தள்ளி ஏற்றினேன். இதில் பார்த்தீங்கன்னா கட்டு மரத்தில் ஒரு தொழிலாளி வலிச்சு கொண்டு வரார். பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க. என்ன அவருக்கு மீன்கள் இருக்குன்னு பார்ப்பேன். கரைக்கு வந்தால் தான் தெரியும். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர்? எனக்கு அகஸ்டின் திரராஜா. உங்களுக்கு எத்தனை வயது இப்போ? 24. பிறந்ததெல்லாம் பலாலியானோ? அப்பதான். பலாலியில் எந்த இடத்துல இருக்கிறீங்க? வடக்கில் பலாலி சந்தி சந்தி அதாடியில். இப்போ அப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் இங்கால பின்பக்கம் இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் ரோட்டுக்கு பின்னு. அங்கே இப்போ அந்த காணியில் விடுவிக்கப்படாதால இங்கே இருக்கிறீங்களா? வந்து கொஞ்சம் காணி எடுத்து எங்களை விட இல்லை. ஓ அங்கே விடாதபடியாக நாங்கள் நெல்லியடியில் இருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து நெல்லியடி கரவட்டியில் இருந்து நாங்கள் அங்கே இருக்கிற வீடுகள் இல்லை தானே. இல்லாதபடியாக திரும்பவும் நாங்கள் இங்கே வந்து ஒரு காணி எடுத்து இருக்கோம். எத்தனை நீங்கள் வந்தீங்க திருப்பி? நாங்கள் 2020 21 அப்படி தான் வந்தேன் நீங்கள். அப்போ நீங்கள் இங்கே இந்த இடம்பெயர்ந்த ஆளை போது எப்போ?
1990 ஆனி மாதம் 15 நீங்கள் 90ஆம் ஆண்டு இடம் பெயர்ந்துட்டீங்க. 90ஆம் ஆண்டு. 90ஆம் ஆண்டு இடம் பெயர்ந்து போய்க்கு உங்களுக்கு வீடு எல்லாம் இருந்ததோ? எங்களுக்கு 2 வீடு எனக்கு இருந்தது. இப்போ 2 வீடும் இருக்கோ அந்த இடத்துல? வீடே இல்லை. அப்போ நீங்கள் இங்கே போய் இங்கே கடத்தொழில் என்னம்மா இருந்தது? கடத்தொழில் நாங்கள் இல்லை என்ன மாதிரி தொழில் இருந்தது? நல்ல மீன்பிடி வாடகைகள் அப்படியோ? நாங்கள் இப்போ அரசாங்கத்தால் இப்போ இங்கே வீடு விடுவது நாங்கள் உழைச்சி தானே வீடு கட்டினோம். அப்போ எத்தனை போட்டு உங்கள்கிட்ட நின்றது? போட்டான் ஒரு போட் தான். இன்ஜினோட நின்றதா இல்லை இன்ஜின் இல்லாமல்? இன்ஜின் அது அப்படியே யுத்தத்தோடி அதை போகுது. அப்படியே போயிட்டுது. அதுக்கு பிறகு எத்தனை ஆமாண்டு? நான் அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து போய் எங்களுக்கு தொழில்களும் இல்லையோ கொஞ்சம் கஷ்டத்தால் நாங்கள் அப்படியே நாங்கள் போய் இருந்ததே நெல்லியடி தான். பிள்ளைகளின் படிப்புகள் அதுகளால் நெல்லியடியிலே நாங்கள் இருந்தோம். அப்போ அதுக்கு பிறகு என்ன அப்போ தொழில் செய்த நீங்கள்? தொழில் கடற்கரைக்கு வந்து உதவி இப்படி தான் இங்கே இப்போ உதவி செய்கிற மாதிரி கடற்கரையில் வந்து வேலைகள் தெரிவித்து உதவியை அங்கே பொலிகண்டிக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எத்தனை வயது நீங்கள் இடம்பெயர்ந்து போயிருக்க? 35 கழியுங்க. 75 35 போனால் 40 வயது. 40. அப்போ இங்கே முதலாளியாக இருந்த நீங்கள் அங்கே போய் தொழிலாளியாக மாறிட்டீங்க. அப்படிதான் மனிதனுடைய வாழ்வுன்றது ஏற்றம் ரக்கங்கள் இருக்கும். அதை நாங்கள் அளவுக்கு கொண்டு செலுத்தவும். அது சரி. அப்போ இப்போ வந்து மீன் எடுக்க வந்திருக்கீங்க இல்லாட்டி வேலை தட்ட வந்திருக்கீங்க? உதவி செய்கிறது அதை எதுவும் தருவினோம் சம்பளம். இப்போ என்னம்மா மீன் பிடிப்பாடு பலாளியில் போகுது? பலாளியில் மீன்பிடி குறைவண்டு குறைவண்டு முந்தி இருந்தால் வேறு எங்கட காலத்துக்கு அது. ஆனால் இந்த பெரிய மீன்களை இப்போ பார்க்கக்கூடியதா இல்லை இந்த பலாளி கிடைக்கிறதில்ல? பெரிய மீன் பெரிய தொழிலுக்கு போகிறோம் இல்லை இங்கே. என்னதுக்காக? அதே எங்களுடைய ஆக்கள் கூடுதலாக சூட விலை சாடை விலையான். அதாவது நாங்கள் பெரும் தொழில் இல்லை. அப்படி இல்லையாண்டால் திருக்க விலை அரைக்கொடிக்கான. இப்போ மீன்பாடும் குறைவு மீன்பாடு. அப்போ சூடை தான் ஃபுல்லாக போய் கொண்டு. ஆனால் சூடையும் நான் இப்போ விளையாண்டு பார்த்தேன், சூடையே இல்லை அந்த விலையில. கஷ்டங்கள் சும்மா இன்னமோ கடத்தொழிலாளர் செய்யணும் முதல் விட்டு எல்லாம் நஷ்டம்தான். அப்போ உங்களை காணிகள் இப்போ விடுவிக்க காணிகளை விடுவிப்பதாக இப்போ அரசாங்கம் வெட்டமானியில் ஒரு அறிவித்தல் கொடுத்து கிடக்கு. அதில் உங்களோட காணியம் விடுவிக்கப்படுதோ? என்னென்னு தெரியல. வடக்குண்டா எங்களுடைய இடம் தான். சரி. அப்போ எத்தனை நீங்கள் குடும்பத்தில் மொத்த எண்ணிக்கை? எனக்கு நாங்கள் 6 பேர். 6 பேர். 6 பேரும் இங்கேயாரோ? அதை எல்லாம் பொம்பளை பிள்ளை உண்டு மில்லத்தியில் செய்கிறவ இடம்பெயர்ந்த எல்லாம் படித்தாக்கள். உத்தியோகம் எடுக்கையில் நெல்லியடி இல்லை நல்ல பாடசாலையில் படித்தது எல்லாம் 7-8 உத்தியோகம் எடுக்கையில் எல்லாம் திருமணம் பொம்பளை பிள்ளைகள் திருமணம் செய்து வைக்கலாம். சரி ஐயா, உங்களோட காட்சியா சந்தோஷம். எங்களுக்கு தெரியா நீங்கள் இதுகளெல்லாம் விட்டுங்களை இடத்தை விட சொல்லி இருக்கா? அது நாங்கள் போட்டா நாங்கள் உள்ளதை சொல்கிறோம். உண்மையாக சொல்கிற பொழுது சரி, நல்ல அரசாங்கம் வந்திருக்குது, பாப்பா மறுபடி வீடாக்கி சொல்லி எனக்கு நம்பிக்கை அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் நாங்கள் எனக்கு முழு நம்பிக்கை எல்லாம் விடுவினோம். மக்களுடைய இதெல்லாம் விட போயினோம். மக்களுடைய காணவத்தையும் கொஞ்சம் இறக்கி அரைக்கி விதமான ஒழுங்கல் செய்து செய்தியில் கேட்டு நானும் பார்த்துருக்குறேன். பார்ப்போம். சரியா, சந்தோஷம். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த கட்டுமரம் கரைக்கு வந்தோடனே போய் பார்ப்போம். இதில் அண்ணா வந்திருக்காரு பாருங்க கரைக்கு. கரையில் வந்தால் அண்ணையோட கதைச்சி பார்ப்போம் இன்றைக்கு என்னம்மா தொழில் பாடுகள்னு சொல்லி. துடிக்க மீன்கள் கொண்டு வந்திருப்பார். என்னம்மா மீன் கிடைச்சதோ? சூடை தான் வந்திருக்கு, சூடையும் வாழையும். எத்தனை மணிக்கு அப்போ போனீங்கன்ற தொழிலுக்கு? 3 மணிக்கு. எத்தனை இல்லை வேறு சூடை? இப்போ எவ்வளோ சூடாக போகுது? 100 அப்போ 500 லாபம். வேறு 5 கிலோ சூடை தான் வந்திருக்கு. அன்னைக்கு காலமாக 3 மணிக்கு கிளம்பி இந்த மழை குளிர்க்க போய் இந்த 5 கிலோ சூடையும் வாழையும் தான் வந்திருக்கு. அது 100 ரூபா. பார்த்தா கூலர்காரர் வேண்டாம்னு சொல்லி அதில் அண்ணா சொன்னவர். பார்ப்போம், காலையில் திறந்து பார்ப்போம். கூரல் வந்து தொடங்கிட்டு எல்லா இடமும் இப்போ மீனல் சந்தை தொடங்கினதில் பாருங்க.
கிழவை எல்லாம் உயிரோடு இருக்குது. எல்லாம் உயிர் மீன். இது வந்து கிளி மீன் சொல்கிறது. இது வந்து ஒரு வெயிட்டுக்கு மேலே 1/2 கிலோவுக்கு மேலே இல்லை, அதுக்கு தனி வெயிட். இங்கெல்லாம் இந்த நண்டுகள் பார்த்தீங்கன்னா வைக்கணும், நண்டுகளும் கருவாடுகளும். இது வந்து 3 புள்ளி நண்டுன்னு சொல்கிறது. அங்கால அந்த என்னென்னு சொல்ல தெப்பலி என்றாது மற்ற சுறா எல்லாம் வந்துருக்குது. மீன்களை ஏலத்தில் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதுவும் வந்து அதல்ல ஒரு இனமா. அப்படியே 1000 ரூபா கிடைக்கணும் இதில் மீன். இப்போ இந்த பாறைகள் வைக்கணும் பாருங்க. இந்த அதாவது இந்த கட்டா பாறையும் சின்னொட்டி பாறையிலும் இருக்கு. காலையில் வந்தாலே இந்த பலாலி கடற்கரை அப்படி இருக்கும். மற்றது இப்போ கந்த சஷ்டி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. உயிரோட எல்லாம் திருக்கியல் கொண்டு போட்டுறீங்க பாருங்க. இங்கே பாருங்க பெரிய திருக்க வந்திருக்குது. இது என்ன திருக்க? என்ன இது எவ்வளோ கிலோ போகுது? 400 ரூபா கிலோ. 400 ரூபா. எத்தனை கிலோ வரும்? 2 50 கிலோக்கு மேலே 2 50 கிலோவுக்கு மேலே இருக்குதா? கிட்டத்தட்ட 50 கிலோ வருமா? இதில் தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு அண்ணன் தொழிலுக்கு போயிட்டு வரார். இந்த ஐயா பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பதிவேற்றிருப்பேன். இன்றைக்கு ஐயா கடலுக்கு போயிட்டு வரார். அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உதவிக்கு வந்திருக்கிறார். அவன் தான் சேர்ந்து இந்த உதவி செய்து இப்போ குள்ளாவை வழியில் எடுக்கினான். கணவனும் மனைவியுமா சந்தோஷமாக கடத்தல் செய்யணும். இப்போ அம்மா வந்து சந்தையை கொண்டு போகிறா கொடுக்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி ஃபிஷ். இதை வந்து சொலியன்னு சொல்லலாம். இதை வந்து என்ன செய்ய போனோம்ன்றாலாம், இது வந்து இப்போ கடல்லேருந்து பிடிச்சி வந்துட்டு இதை வந்து இந்த மீன் கூட்டுக்க போயிட்டு கொண்டே கடலுக்கு வைக்க போயினோமா. இந்த கூட்டுக்குள்ளே போட்டுட்டா கொண்டே வைக்க போயினோமா கடலுக்குள்ளே. இப்போ இந்த மீன் கூடுகளை ஏற்றி கொண்டு கடலுக்கு வைக்கிறது போய் கொண்டிருக்கணும். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். அம்மாண்ட பேர்? தவமன். அம்மாவுக்கு எத்தனை வயது? 68. பிறந்ததுலேருந்து பலாலியோ இல்லாட்டி? ஓ, பலாலியில் இந்த பலாலி சந்திக்கு அங்கால கிடக்கு அந்த மேல் மாடி வீடு. பலாலி சந்திக்கு கிடக்கிற பக்கம் சொந்த காணி. ஓ, அப்போ அங்கே இருந்தாலும் இப்போ இங்கே வந்துருக்குறீங்க? இங்கே வரை இல்லை. நாங்கள் அதில் இருந்து பெரிய வீடு அவை காட்டி இருக்கிற வீடுன்னா இதே விட எங்களை பெரிய வீடு அங்கே அதில் கிடந்தது. பெரிய கல் வீடு. கல் வீடாக இருந்தால் எங்களை சொல்லுங்கள். அப்படி பெரிய வீடு. நாங்கள் இருந்த காணியும் கடற்கரையில் இருந்து ரோட்டு தட்டு எங்களை சொந்த காணி. எத்தனையாம் ஆண்டு? நான் பிறந்ததே 57. அம்மா அப்பா இருந்ததே அந்த காணி தான். அவன் தகப்பன் இருந்ததே அந்த காணி தான். நீங்கள் எத்தனையாம் ஆண்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனீங்க? 90ஆம் ஆண்டு பேரில். அப்போ போய்க்கும் கொண்டு இந்த வீட்டில் எல்லாமே எல்லாம் விட்டுட்டு போனீங்க? கொண்டு போனது படி இருக்குது படப்படண்டு. ஆனால் அந்த ஏதாவது அதுகள் முக்கியமான சாமான்கள் ஏதாவது கொண்டு போனாங்க ஒழிய மற்றும்படி உடுப்போ படுப்போ எதுவும் எடுக்க இல்லை. இப்போ அந்த வீடே இல்லை அந்த இடத்துல? வீடே இல்லையே. பெண்ணை கட்டி கிடக்கு. அவன் இதுதானே கட்டி கிடக்குது. எங்கள்கிட்ட இல்லையே. அன்றைக்கு எங்கட பேர பிள்ளைகள் போனது நாங்கள் காட்டி எங்கட காணிங்கன்று. அப்போ அவ்வளவு கொஞ்சம் படித்தவளவு போய் எல்லாம் வீடியோ எடுத்தவளவு ஆமிக்காரனையும் சேர்த்து போட்டாளவு. அவர் வாங்கி பார்த்துவிட்டா என்னையாலையுங்கோ நீங்கள் உங்களோட விட்ட நீங்கள் எடுங்கோ. என்னடி விட போகிறாங்களோ அதுதான் இப்படி எடுக்க விட்டுருக்குறாங்க. முந்தி வளவுக்குள்ளே எங்களை விடவே இல்லை. அதில் எங்கட எல்லையிலே அந்த ஒரு கிணறுங்கட கதவை பாவிக்கணும். நாங்கள் போய் பார்த்து நாங்கள் நல்ல கிணறோ கடற்கரைதானே. இப்படி கடற்கரைன்றாலும் நல்ல சூப்பரான தண்ணி இருக்கிற கிணறு. நாங்கள் இருந்து பாவிக்க பெரிய கட்டு கிணறு.
கட்டுக்கிணறு உடுப்பு துவைக்கிறது குளிக்கிறதுக்கே நாங்கள் புரிம்பா பிரிக்க ஒரு பங்கு கட்டி எல்லாரும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் குளிப்போம் முழுகுவோம். அப்படி இருந்த நாங்கள் சரியாக இருந்த நாங்கள் அந்த நேரம் கடைசியாக வீடு வாசல் எல்லாம் இடிச்சு அதுக்குள்ளே ஒரு வீடுண்டு இல்லை. எங்களை சகோதரங்கள் எல்லாரும் நிறை கட்டி கல்வெட்டுலாம் இருந்தாங்க நாங்கள். அப்போ நீங்கள் கல்யாணம் செய்துட்டீங்களோ இடப்பெயர்வில்? ஓ, நான் 1976 செய்து நான் 90 மட்டும்டா பேருக்கும். அப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 4 பேர். அப்பைக்கு அப்போவே 4 பேர். கடைசி தம்பிந்து கொண்டு 5 வயசு நர்சரி படித்தவங்க அங்கே அங்கே இருந்து 40 வயசுடா பேருக்கும். கடைசி ஆளுக்கு. இப்போ எங்கே இருக்கிறீங்க பலாளி? அப்போ நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து இங்கே வடவராட்சிக்கு வர இல்லை. நாங்கள் எங்களுக்கு அந்த இடக்காடு ஓ அதுக்குள்ளே ஒரு தெரிஞ்ச வாகனம் வச்சிருக்கிறவர் இருந்தவர் பழக்கம் எங்கால இருக்கிறார்கள் தோட்டக்காரர். அப்போ நாங்கள் எங்களோட குடும்பம் அவ்வளவும் அவையிட்ட போனாங்கள் வாகனம் பிடிச்சி அங்கே யாழ்ப்பாணம் பக்கம் போகிறதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. அங்கே போக அவையே வீட்டில் இல்லை. அவையே வீட்டில் இல்லை. ஒரு ஆள் கண்டுபிடி சொன்னார் எங்கடையாக்கள் எல்லாம் போவிட்டுனா சரி வேறுங்க நீங்களும் மட்டும் நாங்கள் அப்படியே அச்சு வேலி அந்தோனியார் கோவிலில் நாங்கள் இருந்தோம். நாங்கள் இரவாக போச்சு. பின்னேரம் 5 மணிக்கு தானே ஒரு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு நாங்கள் விழிக்கிட்டோம். நாங்கள் பின்னேரம் அங்கே போய் இரவு இருந்து அதுகள் நல்ல வடிவாக பராமரித்ததுகள் எங்களை வடிவாக பார்த்தது. ஒரு கிழமை இருந்தோம். இருக்க செல் வந்து அந்த இருந்த கோயிலில் விழுந்து போச்சு. கோயிலே? விழா அங்கே உள்ள எல்லாரும் பேருந்து தான் பேர் விழிக்கிட்டோம். எல்லாரும் எத்தனை பேர் இருந்திருப்பீங்க? எத்தனை பேர் இருந்திருப்பீங்க ஆலயத்தில்? 54 பேர் இருந்தாங்க. நாங்கள் 54 பேரும் இளங்கி போயிட்டீங்க. அதே போகைக்குள்ள கேட்டு நம்ம எங்களை விட்டுட்டு போகாதுகள்லானே என்னம்மா நீங்கள் பெற பொருள்கள் உண்டா எங்களுக்கு அச்சு வேலி தெரியும் அங்காலையெல்லாம் பெருசாக தெரியாது தானே எங்களுக்கு. பின்ன சரி என்றாவே லொரிகள் பிடிச்சி ஆக்களை ஏற்றி அங்கே கொண்டு ரக்கினது எங்கள் மட்டுவிலுக்கு போட்டோம். அங்கே போய் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் ஏதோ கொண்டே ரக்கிச்சு நம்ம இருந்தால் 5-6 நாள் இருந்தால் நிறைய சேனம் சாப்பாடெல்லாம் பொது சமையல்கள் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக கிடந்தது. என்னதான் செய்கிறேன்னு பார்த்தா முன் ரோட்டில் எங்கே கிடக்கிறதான் ஆக்கள் எல்லா ஜனமும் கூடுதலாக போய் குளிக்க விடுறதெல்லாம் பெரிய கஷ்டம். விடமாட்டோம் உண்டு. பிறகு நாங்கள் என்ன செய்தோன்ட்டு அங்கே உள்ள பொடிகளோட கதைக்க ஒரு பொடியை நேதோ போன இடத்த புண்ணியம் மாதிரி அம்மா நீங்கள் வேறுங்க எங்கள் இடத்துல குளிங்க முழுங்க உங்களுக்கு எல்லா வசதியும் மட்டும் நாங்கள் வேணுங்க உள்ளுக்கு அங்கேயே ஒரு இடத்து அங்கேயும் போனால் ஒரு மாதா கோயிலெலாம் கிடக்கு. பார்த்தோன்னா நாங்கள் இங்கே வந்திருப்போம் ஒதுங்கங்கரையில் இருப்போம்ன்ட்டு. அப்புறம் எங்களோட குடும்பம் இல்லாமல் அந்த கோயிலில் இருந்தேன். நாங்கள் வேதம் தானே அப்போ இருந்தேன். இருந்து அப்படியே இருந்து பேர்ந்து பார்த்தா உள்ள நகைகளெல்லாம் விற்று சுட்டு சாப்பிட்டு கடைசியில் நகை அப்போ அரிசி 105 ரூபா விற்பது கிலோ. ஓ அப்போ ஒரு இது எங்களுக்கு இல்லையா அங்கே ஒரு தரம் ஒன்றும் பெருசாக செய்யலை. நாங்கள் திருப்பி பேர்ந்து வந்து பேர்ந்து போயிருக்கோம். சைக்கிள் மட்டும் கொண்டு போன படிக்காது கடை சாமான் இல்லை தானே. அப்படியே வந்து நடந்து வந்து பேர்ந்து கரைவட்டி ஒரு மிதடி சேர்ச் கிடக்கு. அதில் ஒரு பூதையா வடிவ மக்களை பார்க்குறாருன்னு அறிஞ்சிட்டோம். எங்கடையாக்கள் கொஞ்சம் பேர் வந்தாங்க இருந்தது. திரும்பி வந்து அந்த மிதடிஸ் கோயிலில் இருந்து நடந்து வந்ததும் அப்போ எங்கள்ட சின்ன பிள்ளைகளை சைக்கிளில் ஏற்றி கொண்டு வரது நாங்கள் நடந்தே வந்து நாங்கள் என்ன இப்போ வாகனம் காசு கிடக்கோ வாகனம் கிடக்கோ அப்போ வசதி குறைவுகள்லாம் எல்லா விதத்திலும் வந்து சேர்ந்துட்டோம். அங்கே இருந்து கடவுளைந்து எங்களை ஒரு 2-3 வருஷம் அந்த பூதரிகை அந்த மாதிரி பார்த்தது. கொஞ்சம் குறையும் இல்லை. நாங்கள் அப்படி கூட சாப்பிட்டு இருக்க மாட்டோம் சொந்தமாக. அப்படி நிறைவாக வடிவாக பார்த்தது. பார்த்து அங்கே இருந்து போட்டு அவர் பூதரிகா சொன்னார் நான் மாற போகிறேன் வேறு என்ன போல உங்களை அனுசரிக்கிறாரோ தெரியாது. அப்போ அங்கே நிறைய வீடுகள் கிடந்தது. நீங்கள் ஒரு வீடுகளை பிடிச்சி போயிருங்கோ. இந்த முகாம் இல்லாத படிக்கத்தானுங்கோ நாங்கள் அந்த அங்கே இருக்கிற வசதியை பார்த்து அந்த வீடுகளில் இருந்ததால் எங்களுக்கு இங்கே காணியும் என்ன ஒன்றும் தெரியல. அதாவது நாங்கள் எங்களுக்கு காணி இருக்கிறபடியாலண்டு நாங்கள் நினைச்சோம். ஆனால் இப்போ பார்த்தா இங்கே காணி உள்ள வைக்கும் வீடு காணியெல்லாம் கொடுத்துக்கிட்டு எங்களுக்கு தெரியல. இது ஒன்றும் இல்லை. எத்தனையா நீங்கள் வந்தீங்க திருப்பி? இப்போ 2.5 வருஷம் தான் நாங்கள் திரும்ப வந்து பிறகு நாங்கள் வேறு காணிகள் எடுத்து தான் இங்கே எங்கட காணி விட இல்லை. இப்போவும் விட இல்லை. இப்போ நேற்று தானே செய்தியில் வந்தது வடபகுதி எல்லாம் விடப்பட செய்தியில் வந்தது. 150 ஏக்கர் 150 ஏக்கர் என்றால் அப்போ கணக்க காணி இல்லையே. 150 ஏக்கர்ன்ற மாதிரி தான் கதைக்கணும். புல்லாகணும்னு தெரியலை, வடிவாக தெரியலை. 150 ஏக்கர்ன்ற மாதிரி தான் கதை விட்டது. கடற்கரை பக்கம் விடுவது இல்லை. அப்படி இருந்து போட்டு இப்போ 2.5 வருஷம் தான் அங்கேயே நின்றால் 2 வருஷத்துக்கு இருக்கா ஒரு வீடு 2 வருஷத்துக்கு இருக்கா ஒரு வீடு. ஆனால் நாங்கள் கடவுளையும் அங்கே எங்களை நல்ல மாதிரி வச்சுருந்தது. அந்த எங்களுடைய சேனம் வச்சிருந்து
திரும்ப நாங்கள் 35 வருஷமாச்சு. 90 இன்றைக்கு 25 35 வருஷமாச்சு. அப்போ நீட்டில் எங்களோட பிள்ளைகளும் வளர்ந்து எங்களுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. ஒரு கடல் உபகரணங்கள் இதுகள் இதுவும் எங்களுக்கு தெரியல. சுனாமி அடித்த பொழுதே சுனாமிக்குரியதுகள் எல்லாம் இங்கே விழுந்தது எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கிது. அப்போ இது என்னமா இருந்தது நீங்கள் போய் இந்த பலாலி ஊர் பலாலி வடக்கு என்னமா இருந்தது? அப்போ எல்லாரும் கடல் தொழில் தானே. இங்கே கடல் வளம் எல்லாருக்கும் இதை கொடுக்குறது தானே. 2 நாளைக்கு இல்லை 3 நாள் அந்த எல்லாம் அள்ளி கொடுக்கும் இருந்தது. அப்போ நாங்கள் மயிலிட்டி ரோமன் கத்தோலிக்க பாடசாலையெல்லாம் சகலசனமும் படித்தது. பிறகு இப்போ பலாலி பள்ளிக்கூடம் வந்தது. அதுலேயும் இந்த பிள்ளைகளெல்லாம் படித்தவன் கடற்தொழிலானபடியாக கடற்தொழிலோடையே இருந்தவன். திரும்ப பாருங்க இவ்வளவு சனமும் கிட்ட காணி உள்ளவையும் இருக்கணும் இல்லாதவையும் இருக்கணும் தான். காணி எல்லாருக்கும் இல்லையென்று இல்லை. ஏதோ அரசாங்கத்துக்கு காணி இருந்தபடியால் எல்லாருக்கும் இருந்தது. திரும்பவும் மீளக்கூடிய மெல்ல 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 அந்த முகாம் பதிவில் இருந்தவைக்கு முக்கியமாக இங்கே இளங்காணிகள் கொடுத்து இப்போ இருக்கிறான். ஆனால் அவைக்கு கொடுத்து நான் இப்போ நான் ஒரு வீடாங்கன்னு பார்த்தால் எல்லாரும் கஷ்டம். கொடுத்த காசை வச்சு அந்த வீட்டை கட்டி போட்டு சில வீடுகளில் பார்த்தா கவலையாக இருக்கும். பெயிண்டே அடிக்காது இல்லை, ஜன்னல் கதவுகள் போட இல்லை, அது வயரிங் வேலைகள் இல்லை, சும்மா தற்காலிகமாக ஒரு வேல்புகளை இழுத்து போட்டு அநேகம் கஷ்டப்பட்டவையும் செய்திருக்கிறோம். ஒரு சில வெளிநாட்டுக்காரர் நாங்கள் அதை வச்சு சொல்லலாமே. சரி. ஆனால் இதுக்கு வெளிநாடுன்றது குறையாது. சரியா கஷ்டப்பட்டது தான். ஆனால் கடல் வளம் சிறந்தால் அது எல்லாம் வளரும். பக்கத்துக்கு அது சொல்ல தேவையில்லை. நாங்கள் இப்போ 2.5 வருஷம் 10 லட்சம் தந்தினோம். நாங்கள் வீடு கட்டிக்கல 3300 சீமெண்ட், இப்போ 1050. அப்போ பாருங்க 10 லட்சத்தில் முடியல, 20 லட்சத்தில் முடிஞ்சிருக்கும். எது சும்மா நோமலாக கட்டி போட்டு இருக்கும். சரியம்மா, நன்றியா கதைச்சதுக்கு. ஆனால் இங்கே சிறக்க வேணும்மா. இங்கத்தே மக்களை வாழ வைக்க வேணும் நல்ல முறையில். என்ன இனி எங்களுக்கு எல்லாம் சீரமைச்சு தர வேணும் சகலதை மக்களுக்கு. எங்களோட கிராமம் முன்னேற வேணும். என்ன முன்னேறினா தான் நல்லது. கடற்தொழிலானபடியாக இப்படி அங்கே பாருங்க. இனி இதை 2 கூட 12 மணிக்கு வீட்டை போங்க. அங்கே இருக்க அது கரை வெட்டி டவுன் சைட்டு இருந்தேன். இனி மெல்ல 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 முன்னேறத்தான் வேணும். அப்போ நீங்கள் இதை பொடியில் கொடுக்க புரியல. திருக்கிய வியாபாரி எடுத்துட்டு இப்போ கொண்டு போய் கொண்டிருக்கிறார். பணி சொல்லி தாங்க. சரி, அப்போ வேணுங்க. அதான் வேணுங்க. டீ பண்ணி சொல்லுங்க அங்கே. இப்போ நான் பிளானாக தான் 5000 ரூபா நான் காலங்காத்தால 5000 ரூபா மாற்றலாண்டு கடைசியில் அப்படி உங்களோட தலையில் மசாலா அரைச்சி விட்டேன். அப்படியே மசாலா அரைச்சிட்டேன். நான் நினைச்சதை ஜெயிச்சிட்டேன். அது பிரச்சனை இல்லை, வந்ததுக்கு நான் ஜெயிச்சிட்டேன். அந்தெல்லாம் போதும். அங்கே தேவையில்ல நான் காணல. ஆனால் இதோட ஒரு பிளேண்டி அடித்தா அப்படி இருக்கும். சந்தையால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விண்மீன் விளையாட்டு களத்தடியால் நாங்கள் அப்படியே போய் அந்த உள்ளூர்களை காட்டி போட்டு அப்படியே நாங்கள் பயணத்தை நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் காணொலியை தொடர்ந்து பாருங்க. உங்களோட ஆதரவை தாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த விளையாட்டு கழகத்தின் முன் ரோட்டாளர் அங்குரன். எனக்கு இது ஃபுல்லாகவே பாதையில் தெரியாது. மறக்காமல் இதில் ஆட்டியார வீடு தெரியுதுன்னு பார்த்து ஒரு கொமெண்டை போடுங்க. இதில் ஒரு மேல்மாடி வீடு கட்டி கொண்டிருக்கீங்கன்னா இந்த வீட்டுக்காரர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொமெண்டை தட்டி விடுங்க உங்களோட வீடுண்டு. இதில் இப்போ வீடுகள் கட்டி கொண்டிருக்கீங்கன்னா முன்னுக்கு வேலையில் ஃபுல்லாக முடியலை. வேலை வீடுகள் இதில் இல்லை. அங்கே அந்த அதாவது பலாலி சந்தியிலேயும் பெரும்பான்மை உறவுகளில் வீடுகள் இருந்ததான். இதுக்குலாம் கணக்க தூரங்கள் போகலாம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இது அங்கால போய் ஒரு லிமிட்டோட நிற்குமென்று நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாதைக்கெல்லாம் போகிறோம். இதெல்லாம் போயிட்டு மற்ற பாதையை ரவுண்ட் ஒன்று அடிச்சுக்கொண்டு வரோம். இதெல்லாம் உங்களோட உறவுகளில் வீடுகள் இந்த காணொலியில் பதிவு ஏற்றினா அந்த உறவுகளே மறக்காமல் கொமெண்டை போடுங்கோ. மறக்காமல் ஒரு லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.
இப்போ இந்த வெயிலும் மறிக்கிறதால மீன்கள் வந்து கருவாடும் போடக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதால் எங்கே போகலாம்னு தெரியல, பார்ப்போம். ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம். இந்த பாதை வந்து வசவலானுக்கு போகும்னு நினைக்கிறேன். இந்த பாதையை பற்றி என்ன சொல்லுங்க. இதில் 2 பெரிய வீடு இருக்குது பாருங்க. இந்த வீதியால் அப்படி வைக்கிறோம். எல்லாம் தென்னியல் வச்சு எல்லாம் காணிகளை இப்போ அபிவிருத்தி செய்துருக்கேன். அந்த காணிகளை இது நான் வந்த பாதைக்கு அடுத்த பாதையால் போய் கொண்டிருக்கிறேன். அதனால் அப்படியே போய் காலையில் நிறைவு செய்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட உறவுகளுக்கு இந்த காலையில் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரோட்டுக்குள்ளே போய் அப்படியே மறுபடி பிரதான வீதிக்கு ஏற்ற போகிறேன்.